வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஐஎன்எம், அதாவது இந்திய தேசிய இயக்கமில் மிக முக்கியமான 5000 வினாக்களில் டே 6க்கான வீடியோ. நம்ம ஐஎன்எம்காக ஸ்பெசிஃபிக்காக ஆல்ரெடி 5 வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஐஎன்எம் மட்டும் கிடையாது, தமிழில் இலக்கணம், இலக்கியம், சயின்ஸு, அதே மாதிரி சோஷியலில் பார்த்தோன்னா ஐஎன்எம்க்கு, ஹிஸ்ட்ரிக்கு, ஜாகிரஃபிக்கு, இந்த மாதிரி பாலிட்டி, இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே நம்ம இண்டிவிஜுவலாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெய்லி டே டு டே வீடியோஸாக நம்ம பார்க்கும்போது நம்ம சைமல்டேனியஸாக எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிக்க முடியும். ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு அரௌண்ட் 100 டேஸ் தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளார நம்ம எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மெத்தட் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வீடியோஸ் பார்க்குறீங்க, அதில் பாதி பேர் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். அப்படின்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் என்னென்ன நம்ம போடுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் வந்துட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா பேரலாக ப்ளஸ் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் 150+ ஸ்கோர் பண்ண முடியும். நம்மளோட மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ஸாகவும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோலையுமே ஃபஸ்ட்டு கமெண்டில் அதற்கான டீட்டெயில்ஸ் இருக்குது, ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸாம் மெட்டீரியல் பிடிஎஃப் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இதில் நம்ம ஐஎன்எம்மில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால எதிர்ப்புகள். அதில் பூலித்தேவர் போராட்டம் நடைபெற்ற நூற்றாண்டு எது? பூலித்தேவர் போராட்டம் எந்த நூற்றாண்டில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் 18ஆம் நூற்றாண்டு. பூலித்தேவர் போராட்டம் நடைபெற்ற நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு. குயிலி அழித்தது எது? குயிலி என்ன பண்ணாங்க, அவங்க உடம்புல வந்துட்டு நெருப்பு வச்சுட்டு ஆங்கிலேயர்களோட எதுக்குள்ளே குதிச்சாங்க? ஆயுத கிடங்குக்குள்ளே குதித்து அவங்க ஆயுதங்களெல்லாம் அழிச்சாங்க இல்லையா? அப்போ குயிலி அழித்தது ஆயுத கிடங்கு. பூலித்தேவரின் படையின் முக்கிய வீரர் யார்? பூலித்தேவர் படையோட தளபதியாக யார் இருந்தாங்க? ஒண்டி வீரன் இருந்தார். வேலு நாச்சியார் எந்த அரசின் மீட்புக்காக போராடினார்? வேலு நாச்சியார் எதை மீட்கிறதுக்காக போராடினாங்க அப்படின்னு சொன்னால் சிவகங்கையை மீட்கிறதுக்காக போராடினாங்க. அடுத்து, தமிழகத்தில் பாளையக்கார முறை அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் இது? தமிழகத்தில் பாளையக்கார முறைன்னு ஒன்று எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னா மதுரை நாயக்கர் காலத்தில் தான். தமிழகத்தில் மதுரை நாயக்கர் காலத்து அப்போ தான் பாளையக்கார முறை இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அடுத்து, பூலித்தேவருக்கு ஆதரவு அளித்த முஸ்லீம் தலைவர்களுள் ஒருவர் யார்? பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ண ஒரு முஸ்லீம் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மியானா. பூலித்தேவருக்கு ஆதரவு அளித்த முஸ்லீம் தலைவர்களுள் ஒருவர் மியானா. வேலு நாச்சியாரின் பெண் படைத்தலைவி. வேலு நாச்சியாரோட பெண் படைத்தலைவி யார் அப்படின்னு பார்த்தோன்னா உடையாள். சரிங்களா? வேலு நாச்சியாரின் பெண் படைத்தலைவி உடையாள் வரணும். அடுத்து, பூலித்தேவர் மீண்டும் நெற்கட்டும் செவலை கைப்பற்றிய ஆண்டு எது? பூலித்தேவர் மீண்டும் அவரோட நெற்கட்டும் செவல், ஆங்கில அரசு வந்து முற்றுகையிட்டிருந்தாங்க, அதை அவர் மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1764. ஹைதர் அலி எந்த அரசை சேர்ந்தவர்? ஹைதர் அலி எந்த ஊர்க்காரர் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து மைசூரை சேர்ந்தவர். ஹைதர் அலி மைசூர் அரசை சேர்ந்தவர். தமிழகத்தின் தொடக்ககால ஆங்கில எதிர்ப்பில் முதன்மையானவர்கள் யார்? ஸ்டார்டிங்லேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் தமிழகர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பூலித்தேவரும் வேலு நாச்சியாரும். தமிழகத்தில் தொடக்ககால ஆங்கில எதிர்ப்பில் முதன்மையானவர்கள் பூலித்தேவர் மற்றும் வேலு நாச்சியார். விஸ்வநாத நாயக்கருக்கு பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்த உதவியவர் யார்? பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்துவதற்கு விஸ்வநாத நாயக்கருக்கு யார் வந்து உதவுனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அரியநாதர். விஸ்வநாத நாயக்கருக்கு பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்துவதற்கு உதவுனவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அரியநாதர். பூலித்தேவருக்கு ஆதரவு அளிக்காத பாளையக்காரர்கள் ஒருவர் யார்? பூலித்தேவருக்கு ஆதரவு அளிக்காத ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சிவகிரி. பூலித்தேவருக்கு ஆதரவு அளிக்காத பாளையக்காரர்களுள் ஒருவர் சிவகிரி. யூசுப் கான் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார்? யூசுப் கானை எந்த வருஷம் தூக்கில் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் 1764. பூலித்தேவர் அந்த நெற்கட்டும் செவலை திரும்ப வந்து அவர் கைப்பற்றினார் இல்லையா, அந்த வருஷத்துலேயே யூசுப் கானையும் தூக்கில் இட்டிருக்காங்க 1764. வேலு நாச்சியாரின் கணவர் யார்? வேலு நாச்சியாரின் கணவர் முத்துவடுகனார். வேலு நாச்சியாரோட அப்பா பேர் என்னது? செல்லமுத்து சேதுபதி.
அப்பானால என்ன இருக்கும்? செல்லம் இருக்கும். அப்போது அப்பா பேருக்கு முன்னாடி செல்லமுத்து வரும். ஹஸ்பண்டு செல்லம் இல்லை, முத்து மட்டும்தான். ஹஸ்பண்ட் முத்துவடுகனார். பாஞ்சாலங்குறிச்சி எந்த வகை பாளையம்? பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்றது எந்த பக்கம் இருக்க ஒரு பாளையம் அப்படின்னு பார்த்தோன்னா கிழக்கு பகுதியில் இருக்க பாளையம். பாஞ்சாலங்குறிச்சி ஒரு கிழக்கு பாளையம். வேலுநாச்சியார் எத்தனை ஆண்டுகள் விருப்பாட்சியில் வாழ்ந்தார்? வேலுநாச்சியார் விருப்பாட்சியில் 8 வருடங்கள் இருந்திருப்பாங்க. ஏன்னா 1872 அவங்க வேலுநாச்சியாரோட கணவரை ஆங்கிலேயர்கள் கொன்றிருப்பாங்க. 1872. அடுத்தது 1880 தான் வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடைப்பட்ட காலமான 8 ஆண்டுகளும் அவங்க எங்கே இருந்திருப்பாங்க அப்படின்னா விருப்பாட்சியில் தான் இருந்திருப்பாங்க. அடுத்து பூலித்தேவர் எந்த ஆட்சிக்கு எதிராக போரிட்டார்? பூலித்தேவர் யாருக்கு அப்போஸான ஒரு ஆள்? ஆங்கிலேயர்களையும் நவாப் ஆதிக்கத்தையும் எதிர்த்த ஒரு ஆள். சரிங்களா? பூலித்தேவர் ஆங்கிலேயர்கள் மற்றும் நவாப் ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட ஒரு வீரர். உடையால் கொல்லப்பட்ட காரணம் என்ன? உடையால் ஏன் கொன்னாங்க அப்படின்னு சொன்னால் குயிலி பற்றிய உளவு கூற மறுத்ததால். குயிலி என்ன பண்ணாங்க? அவங்க உடம்புல நெருப்பு வச்சுட்டு ஆங்கிலேயர்களோட ஆயுத கிடங்குக்குள்ளே புதைச்சிட்டாங்க. உடையால் அப்படின்றவங்க வேலுநாச்சியாரோட பெண் படைக்கு தலைவியாக இருந்தவங்க இல்லையா? ஸோ உடையால் என்ன பண்ணாங்க? குயிலி பற்றின அந்த சில உளவுகளை கூறாமல் இருந்ததுனால, குயிலி பற்றின விஷயங்களை சொல்லாமல் இருந்தனால என்ன பண்ணாங்க? ஆங்கிலேயர்கள் உடையாலை கொன்னாங்க இல்லையா? அடுத்து முத்துவடுகனார் எந்த அரசின் மன்னர்? முத்துவடுகனார் அவங்க ஹஸ்பண்ட் இருக்கு இல்லையா, அவங்க எந்த அரசு? சிவகங்கை அரசு. முத்துவடுகனார் சிவகங்கை அரசோட மன்னர். முத்துவடுகனார் இறந்ததுக்கு அப்புறம் தான் வேலுநாச்சியார் என்ன பண்ணாங்க? மற்ற அரசர்கள்கிட்ட இருந்தும் கொஞ்சம் உதவிகள் வாங்கிக்கிட்டு அவங்களோட சின்ன மருது, பெரிய மருது, தாண்டவராயன் இவர்களோட உதவியோடு என்ன பண்ணுவாங்க? சிவகங்கையை மீட்டிருப்பாங்க. சிங்கம்பட்டி எந்த வகை பாளையம்? நம்ம பாஞ்சாலங்குறிச்சி கிழக்கு சைடு இருக்குன்னு பார்த்தோம். சிங்கம்பட்டி எங்கே இருக்குது? மேற்கு சைடு. சிங்கம்பட்டி மேற்கு. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி யார்? பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி யார் அப்படின்னு பார்த்தோன்னா வேலுநாச்சியார். தமிழகத்தின் தொடக்க கால ஆங்கில எதிர்ப்பின் முக்கிய தலைவர்கள் யார்? பூலித்தேவரும் வேலுநாச்சியாரும். தொடக்க காலத்திலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்தவங்க பூலித்தேவர் மற்றும் வேலுநாச்சியார். பூலித்தேவருக்கு ஆதரவு அளித்த மற்றொரு தலைவர் யார்? பூலித்தேவருக்கு ஆதரவு அளித்தவங்க யார்? முடிமையா. பூலித்தேவருக்கு ஆதரவு அளித்த மற்றொரு தலைவர் முடிமையா. அவரை எதிர்த்தவர் யார்? ஆதரவு அளிக்காமல் இருந்தவர் யார் அப்படின்னா சிவகிரி. அடுத்து பாளையக்காரர்களின் முக்கிய கடமை எது? பாளையக்காரர்கள் அவங்களோட முக்கியமான வேலை என்னவா இருந்திருக்கு? காவல் காத்தல். பாளையக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் காவல் காக்கும் வேலையை செஞ்சுருக்காங்க. பாளையக்காரர்களின் முக்கிய கடமை காவல் காத்தல். வேலுநாச்சியாருக்கு அரசியாக முடிசூட்ட உதவியவர்கள் யார்? வேலுநாச்சியாருக்கு அரசியாக முடிசூட்ட உதவியவர்கள் மருது சகோதரர்கள். அவரோட தளபதிகள் சின்ன மருது, பெரிய மருது. வேலுநாச்சியாரோட காலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க 1730 பிறந்து 1796 வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க. வேலுநாச்சியார் 1830 முதல் 1896 வரை. வேலுநாச்சியார் ஹைதர் அலியுடன் தொடர்பு கொண்ட இடம் எது? வேலுநாச்சியார் ஹைதர் அலியுடன் தொடர்பு கொண்ட இடம் திண்டுக்கல். ஆங்கிலேயர்களின் வரலாற்றில் பாளையக்காரர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா போலிக்கார்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை போலிக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசுஃப் கான் தூக்கிலிடப்பட்டதற்கான காரணம் என்ன? யூசுஃப் கானை 1764 தூக்கில் போட்டாங்க. அந்த வருஷம்தான் பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை திரும்ப கைப்பற்றியிருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எதற்காக யூசுஃப் கானை தூக்கில் போட்டாங்க அப்படின்னு சொன்னால், கம்பெனியின் அனுமதி இல்லாமல் பாளையக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. கம்பெனி அந்த கிழக்கிந்திய கம்பெனி, மேற்கிந்திய கம்பெனி அதெல்லாம் ஆங்கிலேயர்களோட கம்பெனி இல்லையா? அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் இவர் என்ன பண்ணிட்டாரு? பாளையக்காரர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதுனால யூசுஃப் கானை என்ன பண்ணாங்க? தூக்கில் போட்டாங்க. பாவிங்க. காளையார்கோவில் தாக்குதலில் உயிரிழந்தவர் யார்? காளையார்கோவில் தாக்குதலில் உயிரிழந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முத்துவடுகனார். வேலுநாச்சியார் அவர்களுடைய கணவர் முத்துவடுகனார் காளையார்கோவில் தாக்குதலில் கொல்லப்பட்டார். பூலித்தேவரை எதிர்த்த ஆங்கில தளபதி யார்?
பூலித்தேவருக்கு அப்போஸாக இருந்த அந்த ஆங்கில தளபதி யார்? ஹேம்பல். பூலித்தேவரை எதிர்த்த ஆங்கில தளபதி ஹேம்பல். பூலித்தேவர் வாழ்ந்த முக்கிய இடம், அவர் எங்கே வாழ்ந்தார்? நெற்கட்டும் செவல் அப்படின்ற அந்த ஊரில் வாழ்ந்தார் பூலித்தேவர். குயிலியின் தியாகம் எதற்காக? குயிலி எதற்காக அவங்க உயிர் தியாகம் பண்ணாங்க? ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை அழிக்கிறதுக்காக உயிர் தியாகம் பண்ணாங்க. மேற்கு பாளையங்களுள் ஒன்று எது? மேற்கு பாளையங்களுள் ஒன்று ஊத்துமலை. மேற்கு பாளையங்களுள் ஒன்று ஊத்துமலை. திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார்? திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு யார் தலைவர்? கோபாலநாயக்கர். பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடத்திய போராட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாளையக்காரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக நடத்திய அந்த போராட்டத்திற்கு என்ன பேர்? பாளையக்காரர் கிளர்ச்சி. பூலித்தேவர் போராட்ட காலம் எது? பூலித்தேவர் எவ்வளோ வருஷம் போராட்டம் நடத்தினார்? 1755 முதல் 1767 வரை 12 ஆண்டுகள் பூலித்தேவர் போராட்ட காலம். 1755 முதல் 1767 வரை. வேலு நாச்சியாரின் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்த மைசூர் ஆட்சியாளர் யார்? வேலு நாச்சியாரோட போராட்டத்திற்கு ஆதரவு அளித்த அந்த மைசூர் ஆட்சியாளர் யார்? ஹைதர் அலி. கிழக்கு பாளையங்களுள் ஒன்று எது? கிழக்கு பாளையங்களுள் ஒன்று எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, இது எல்லாமே கிழக்கு பாளையங்கள். அதே சிங்கம்பட்டி, ஊத்துமலை எல்லாமே மேற்கு பாளையங்கள். சிங்கம்பட்டி, ஊத்துமலை மேற்கு பாளையம். எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி கிழக்கு பாளையம். பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்திய அரசர் யார்? பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? பிருந்தாவருத்ரன். பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்திய அரசர் பிரதாபருத்ரன். பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்திய அரசர் பிரதாபருத்ரன். சரிங்களா? இது ஐஎன்எம்ல மிக முக்கியமான 5000 வினாக்களில் டே 6க்கான வீடியோ. நம்ம சைமுல்டேனியஸாக தமிழ், சயின்ஸ், சோஷியல் படிச்சுட்டே வருவோம். டைம் இருக்கும்போது மேக்ஸும் பார்க்கணும். ஏன்னா மேக்ஸ்லேயே 25 கொஷின்ஸ் இருக்குது. மேக்ஸில் 20 அப்போ எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்கோர் நல்லா கொண்டு வர முடியும். நம்ம ப்ரொவைட் பண்ணுற பிடிஎஃப்ஸு ப்ளஸ் நம்மளோட வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க, எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் 150 அபோவ் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இருக்கிற டைம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஒரு பிளான் பண்ணுங்கள். அதுபடி எக்ஸிக்யூட் பண்ணி நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.